யூஏல ஸ்பௌஸ் ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கக்கூடிய ரெசிடென்சி பீப்புள் ஒரு கம்பெனிக்கு ஜாப்ல ஜாயின் பண்ண முடியுமா, ஜாப் வந்து லீகலா பார்க்க முடியுமா, இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்ல ரிலேட்டிவ் ஒர்க் பர்மிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்க ஸ்பௌஸோட விசால அண்டர் ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கீங்க, லைக் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு விசா கொடுத்திருந்தாரோ இல்ல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாலோ தாராளமா நீங்க ஒரு கம்பெனில லீகலா ஒர்க் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் ஒர்க் பர்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கம்பெனில பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க ஸ்பௌஸுக்கு நீங்க ஒரு என்ஓசி லெட்டர் கொடுக்கணும், அவங்க ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த என்ஓசி லெட்டர் வச்சுட்டு உங்க கம்பெனியோட எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ரிலேட்டிவ் ஒர்க் பர்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணுவாங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டியா இருக்கும். லீகலா ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ப்ராப்பரா அவங்க சேலரியும் WPS சிஸ்டம் த்ரூவே உங்களுக்கு சேலரி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்பி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான லீகல் ஒர்க் பர்மிட் பண்ணணும், இதுக்கான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் விஷா ஃப்ரம் விஷா கைட்ஸ்.